ஒருத்தர் தொடர்ந்து 6 மாத கருட மந்திரத்தை உச்சரித்து வந்தாங்கன்னா அவருக்கு தன் சக்தியின் ஒரு துளிய கருடன் தர்றாருங்கிறது ஐதீகம். அந்த கருட மந்திரத்தை இப்போ பார்க்கலாம். சர்ப்பதோஷம் நீங்க, விஷம் நீங்க இந்த காயத்ரி நம்ம சொல்லலாம். ஸ்ரீ கருட காயத்ரி. ஓம் தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். ஸ்ரீ கருட பகவான் ஸ்ரீமன் நாராயணனோட வாகனமாக இருக்காரு. பெரிய திருவடின்னும் சிவர்ணன்னும் அழைக்கப்படுறாரு. அமிர்த கலசத்தை தன் கையில் ஏந்தியவர் தான். அனைத்து தேவ தேவியர்களால் வணங்கப்படுறவரும் இவர் தான். இவரோட பெருமையை யாராலும் விவரிக்க முடியாதவராக விளங்குபவர். இவரோட இறக்க காற்று அண்டங்களை எல்லாம் நடுநடுங்க செய்யும். இவரை வணங்கினா பாம்பு விஷம் நீங்கும், சக விஷத்தால் ஏற்பட்ட வியாதிகளும் நீங்கும். பட்சராஜனான கருட பகவானை நான் சிந்தையில் நிறுத்தி ஆராதிக்கிறேன். யார் எப்போ துதிக்கணுங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த கருட துதியை நோயுற்றவர்கள் அல்லது அவங்களோட சார்பாக யாராவது ஒருத்தர் 1008 முறை விபூதியில் ஜபம் செஞ்சு தரிசனம் செஞ்சாங்கன்னா விஷத்தால் ஏற்பட்ட பாதிப்பு நோய்கள் விலகும் அப்படிங்கிறது பலரோட அனுபவத்தில் கண்ட உண்மையாக இருக்குது. திருமால் கருடனை வாகனமாக கொண்டுள்ளதற்கான காரணத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். கருடனை செல்வத்தின் சின்னமாக கருதுறாங்க. அது கூர்மையான பார்வை கொண்டது. எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் கீழே உலவும் மற்ற வஸ்துக்கள் அதன் பார்வைக்கு தெரியும். தொலைநோக்கு பார்வை கொண்டது அது. காக்கு கடவுளான திருமால் அது வாகனமாக ஏற்றிருக்காரு. மனுஷன் தன் வாழ்வை பாதுகாத்து கொள்ள வேணும்னா தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டங்களை வச்சிருக்கணும். ஒரு ஆற்றுக்கு குளிக்க போனோம்னா அதனுள் கழிவுகளை போட்டு நிரப்பக்கூடாது. எதிர்காலத்தில் தனது சந்ததியும் அதே ஆற்றை பயன்படுத்த வேண்டுமே அப்படின்ற உணர்வு வரணும். இப்படி தொலைநோக்கின்றி இஷ்டத்துக்கு நடந்தால் இறைவனின் கோபத்துக்கு ஆளாக நேரும். காக்கும் கடவுள் நம்ம கைவிட்டு விடுவார். இயற்கை நம்மை தண்டிச்சு விடும். இதை உணர்ந்து வகையில் கூரிய பார்வையுடைய கருடனை வாகனமாக கொண்டிருக்காரு திருமாலு. மேலும் கருடன் பார்வையப்பட்டா உடல்ல இருக்கக்கூடிய விஷக்கிருமிகள் அழிஞ்சிரும். நோயற்ற வாழ்வு கிட்டும். நோயில்லாதவர் உலகின் பெரிய பணக்காரராக ஆகிறாரு. அதனால தான் கருடனை செல்வத்தின் சின்னமாக கருதுறாங்க. நோய்வாய்ப்பட்டவர் மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் இந்த ஸ்லோகத்தை தியானித்து வந்தோம்னா மரண பயம் நீங்கி நோய் நீங்கி நன்மை கிடைக்கும்.